ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியம், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் தேவாரம், 9ஆம் நூற்றாண்டில் 4000 திவ்ய பிரபந்தம், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் கந்த புராணமும் கம்பராமாயணமும், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதமும், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணமும், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபாரதமும், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணமும், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணியும் சீராபுராணமும், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்களும், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்களும், 20ஆம் நூற்றாண்டில் பாரதியையும் பாரதிதாசனையும் கொண்டு உலக மொழிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் 20 நூற்றாண்டுகளாக இலக்கியத்தோடும் மொழியோடும் விளையாடி கொண்டிருக்கும் என் அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை காணிக்கையாக்குகின்றேன். கொஞ்சம் மைக்குக்கு பின்னாடி தள்ளிக்கோமா, மைக்கை தொடாதீங்க. அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் மரியாதையும் நற்குணமும் நிறைந்த நடுவர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி சிங்கப்பூர் மண்ணிற்கு சென்று அவர்களின் மொழிப்பற்றை தன்னுடைய அறிவால் தரம் பார்த்த நடுவர் அவர்களே, எனக்கு என்னமோ நீங்களாம் பாராட்டுற மாதிரியே தெரியல, என்னை கூப்பிட்டு உட்காந்து கலாய்க்கிற மாதிரியே. நீங்க என்னை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்க பாயிண்டே இல்லக்கா. அவங்க வட அமெரிக்கா, அக்கா வந்து பிரான்ஸு, நான் குவைத்து. உங்க அணியோட கோப்பா சேவா என்னையும் சேர்த்துக்கங்கன்றதை நான் சுசகமாக சொல்லிட்டேன். எதிரணியின் பேச்சாளர்களுக்கும் எண்ணணியின் பேச்சாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். துவங்குங்க. அப்பப்பப்பா, வீட்டுல பொண்டாட்டிட்டெல்லாம் பேச முடியாதது பூரா எங்க அண்ணங்க 3 பேரும் ஊர் ஊரா பட்டிமன்ற மேடையில பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏமா இங்கேயாவது பேசிட்டு போகட்டுமா பாவம். அதுல எங்க அண்ணன் மஞ்சுநாத் அண்ணே, எல்லாரும் எல்லுவர், தாயும் வேண்டால் தாரமும் வேண்டால். அண்ணே மஞ்சு அண்ணே, ஒரு வயசு பிள்ளைக்கு தாயா இருந்து கேட்டுக்கிறேன், தாயை மட்டும் எந்த மேடையிலையும் பழிக்காதண்ணே. 2 திங்கள் உடலெல்லாம் நோக உங்க அம்மா உங்களை பெத்ததுக்கு காரணம் நம்ம மஞ்சு அண்ணே ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசி மாசம் 5 லட்சம் ரூபா சம்பாரிச்சு எனக்கு கொடுப்பாருன்னா பெத்தாங்க. எப்படியோ அவர் ஐடி ரைடு வர வைக்காம விடுறதில்ல. கண்டிப்பா அதான் வந்துடும், நீங்க ஒன்றும் போக வேண்டாம், அவங்களே வந்துருவாங்க. இல்ல அதுவா நடக்கும். அந்த 10 மாசமும் ஒரு தாய் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? கடவுளே, எனக்கு பிறக்க போறது ஆணோ பொண்ணோ, எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா பெறணும்னு தான் ஒரு தாய் நினைச்சிருப்பா. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ இந்த உருவம் தான், நீ இந்த பாலினம் தான் தெரியாம கூட உருவமே இல்லாத ஒன்றின் மீது பாசம் வைக்க முடியும் என்றால் அது தாயால தான் முடியும் நடுவர் அவர்களே. ஆகவே தயவு கூர்ந்து இந்த ஆண்களுக்கு நான் ஒரு தாயாக வேண்டுகோள் வைக்கின்றேன், எந்த ஒரு மேடையிலையும் தாயை மட்டும் பழிக்காதீர்கள், அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்காது. தாயா தந்தையான்னு தலைப்பு கொடுத்தா கூட நீங்க தாய்க்கே பேசுங்க. நடுவர் உங்களை அடிச்சு தோட்டப்பில்ல. நடுவர் அவர்களே, ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்கு பணம் தேவையே கிடையாது நடுவர் அவர்களே. அப்படி சொல்லுங்க. பணம் தேவையே கிடையாது. கோடி கோடியா மஞ்சு அண்ணே சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு போகையில லட்சத்துல இருந்து கோடிக்கு மாறிடுச்சு, கன்ஃபார்ம்டு. இல்ல 10 வருஷம் கோடி கோடியா எங்க மஞ்சு அண்ணே சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு போகையில தான் பொண்டாட்டி ஒரு சுடிதாரோ இல்ல நைட்டியா போட்டிருந்தாலும் பரவாயில்லையே, என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியுற, என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியுறன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லைங்க. பொண்டாட்டி புருஷன் காலை சுத்தி 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 வருவாரு. மஞ்சு அண்ணே டிப்ஸ் எல்லாம் தெரியலன்னா கேட்டுக்கங்க. அழகா தெரிஞ்சா சொல்ல மாட்டாராமா, அழகா தெரியாதவர்களே. இல்ல மேடைக்கு போய் எவ்வளவு பொய் சொல்றாரு, பொண்டாட்டிக்காக ஒரு பொய் சொன்னா ஒரு பொய் சொல்லுங்களேன். நடுவர் அவர்களே, நம்ம யூடியூப்பை திறந்து பார்க்குறோம், எத்தனையோ செய்திகள் வருது, நல்லதும் வருது கெட்டதும் வருது. இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தி நடுவர் அவர்களே, நீங்க எல்லாரும் அரண்மனை 4 படம் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. அரண்மனை 4 படத்துல தமன்னா செத்தாலும் தம் பிள்ளைகளுக்காக பாதுகாப்பா நிற்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கணவன் செத்தா அவன் பாட்டுக்கு சொர்க்கத்துக்கு போயிடுறான், மனைவி செத்தும் திரும்ப எல்லாரையும் சாகடிக்கல நடுவர் அவர்களே. அவங்க பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க.
இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு நடுவர் அதை விட கொடுமை என்ன தெரியுமா அந்த படத்துல என்ன ஒரு மொட்டை ஃபர்ஸ்ட் சீன்ல வருவார்ல, ஆமா, அவர் மகளைத்தான் அந்த பாக்கு கொன்றுச்சு. அதோட வீட்டுக்கு போகாம அதையே மகளா மாத்தி வீட்டுக்கு போய் மனைவியும் ஜாகடிச்சு இந்த ஆளையும் ஜாகடிச்சிருது அந்த பேய். யாருக்குமே புரியல போல. இல்ல அந்த படம் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்தாலே நல்லது. நடுவர் அவர்கள் யூடியூப்ல நம்ம யூடியூப் நண்பர்கள் ஒரு அதாவது இந்த மின் மயானத்துல வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் போய் கேட்குறாரு, நீங்கள் பண்ணதுலேயே எது உங்கள் மனசை ரொம்ப உருக்குச்சிங்க அப்படின்னு கேட்கல. அந்த மின் மயானத்தில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி சொல்கிறாப்புல, நீங்கள் நான் எத்தனையோ பேரை எரிச்சிருக்கீங்க, எனக்கெல்லாம் வருத்தமே இல்லை. குடும்பம்லாம் அழுவாங்க, அப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, எனக்கு வருத்தமே இல்லைங்க. ஆனால் ஒரு தாய், நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ஒரு தாய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. மருத்துவமனைக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, வயிற்றில் இருக்க கருவும் சேர்ந்து செத்து போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த தாய் அந்த மின்மயானத்துக்கு உள்ளே தள்ளுற அந்த ட்ரேல வைக்கும்போது வயிற்றுலேருந்து ஒரு உதை வந்துச்சாங்க. வயிற்றுலேருந்து ஒரு உதை வந்துச்சாங்க. அப்பத்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வயிற்றுல இருக்க புள்ள வந்து உயிரோட இருக்குன்றதே. ஒரு தாய் செத்தாலும் தன்னுடைய சவம் நெருப்புக்கு போறதுக்கு முன்னாடி தன் வயிற்றில் இருக்க குழந்தையை காப்பாற்றுகிறாள் என்றால், இந்த தாயின் அன்பிற்கு முன்னாடி, இந்த தாயின் குணத்திற்கு முன்னாடி உங்க பணம் எல்லாம் கால் தூசிக்கு வருமாங்க. தனபாலனே சொன்னாரு, ஏமா நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க, இவங்களை பத்தி பேசுறீங்க, உங்களை பத்தி நீங்க யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்னு. நடுவர் அவர்களை நீங்க மதுரைபுரம் தேடி பார்த்தாலும் என்னைய மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பார்க்கவே முடியாது. நாங்க ஏன் பார்க்கணும், அதான் உங்களை பார்த்துட்டோமே. இதுல உங்களை மாதிரியே வேற இன்னொரு ஆளை வேற போய் பார்க்கணுமா? எங்களை என்ன பைத்தியன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? என்னைய மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பார்க்கவே முடியாது நடுவர் அவர்களே. அந்த காலத்துல புருஷனை எப்படி கூப்பிட்டாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? அத்தான், சுவாமி, நாதா, பிராணநாதா, பிராணநாதா இப்படிதானே கூப்பிட்டாங்க. இந்த காலத்துலயும் சத்தியமா சொல்றேன், என் புருஷனை நான் சாமின்னு தாங்க கூப்பிடுறேன். சாமின்னு கூப்பிடுவீங்களா? வாங்க சாமி, உட்காருங்க சாமி, அப்படிங்களா சாமி, சரிங்க சாமி, கேட்குறேன் சாமி, இப்படி தாங்க கூப்பிடுறேன். அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு இல்லை, என் புருஷன் பேர் மாடசாமி. நல்ல வேளை சாமின்னு கூப்பிட்டீங்க, மாடுன்னு கூப்பிடாம. நடுவர் அவர்களே, பேரில் இல்லை அன்பு. பேரில் இல்லை அன்பு. மாடுன்னு கூப்பிடாம சாமின்னு கூப்பிட்டோம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்குது அன்பு. அது எங்களுடைய அந்யோன்யத்தை காண்கிறது நடுவர் அவர்களே. நான் அவரை டான்னு கூப்பிடுறதும் அவர் என்னை டீன்னு கூப்பிடுறதும், எங்க ரெண்டு பேர்த்தையும் டாடின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இதுதானங்க வாழ்க்கையுடைய அந்யோன்யம்ன்றது. இப்பெல்லாம் பேசி பழகுங்கப்பா. நடுவர் அவர்களே, நான் மதுரகார பிள்ளை, நீங்க சொல்லிட்டீங்க. அதான் நான் சொல்லிட்டேனப்பா. இல்ல, நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எங்க ஊருக்காரங்களை பொதுவா பார்த்தா என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன உங்க ஊர்ல மீனாட்சி ஆச்சியா சிவபெருமான் ஆச்சியான்னு கேட்பாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மதுரையோட அரசி மீனாட்சி தான், அதனால மதுரையில மீனாட்சி ஆட்சினா வீட்டுலயும் அந்த பொண்ணுங்க தான் ராஜ்யம் பண்ணணும். அப்படி கிடையாதுங்க. மதுரையோட அரசி மீனாட்சி தான். மீனாட்சிக்கு 4 மாசம் தாங்க ஆட்சி. சித்திரையில பட்டம் கட்டுவாங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த 4 மாசம் தான் மதுரையில மீனாட்சியோட ஆட்சி. மிச்ச 8 மாசமும் மதுரையில சொக்கநாதனோட ஆட்சி தான் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? ஆதியும் அந்தமும் இல்லாத அனாதி சொக்கநாதன். குடும்பத்தோட வந்து பொண்ணும் பார்க்கல, குடும்பத்தோட வந்து கல்யாணமும் பண்ணல, வரும்போதே பூதகணத்தோட வந்தாளு. ஆண்டி சுடுகாட்டுல புலித்தோலை தரிச்சு வாழ்ற மனுஷன். இந்த ஆளு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா ஊர்ல இருக்கவெல்லாம் தப்பா பேசுவான் இல்லையா? என் புருஷனை வீட்டோட மாப்பிள்ளைன்னு யாரும் சொல்லிட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட அரச பதவியவே விட்டு கொடுத்தவங்க மீனாட்சி. அதனாலதான் அவளுக்கு 4 மாசம் ஆட்சி, சொக்கநாதனுக்கு 8 மாசம் ஆட்சி. இதை வேற ஊர்ல சொன்னேன், நல்லா கைதட்டினாங்க, யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை முதல்ல சொல்லியிருக்கணும். நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கை தட்டுங்க அப்படின்னா தட்டிட போகிறாங்க. நம்ம மக்கள் நமக்கு தட்டாமல் யாருக்கு தட்ட போகிறாங்க? ஒரு கை தட்ட மாட்டாங்களா? மஞ்சு அண்ணன் என்னமோ சொன்னாங்க, கடவுளை நெருங்கி பார்ப்பதற்கு கூட காசு வேணும். மஞ்சு அண்ணன், கடவுளை பக்கத்தில் பார்க்கறது காசு வேணும் தான். ஆனால் கடவுள் உங்களை நேரெடுத்து பார்க்க வேண்டும் என்றால் நல்ல பண்பும் குணமும் இருந்தால் தான் கடவுள் உங்களை பார்ப்பார் நடுவர் அவர்களே. 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நம்ம கடவுளை பார்க்கலாம். கடவுள் நம்மளை பார்க்க வேண்டும் என்றால் அன்பு நிறைந்த மனம் வேண்டும். சிவசங்கரி மாதிரி. ஆமா, கணவனை சாமின்னு கூப்பிடணும். எங்க அண்ணன் தனபாலனே சொன்னாரு,
விவேகானந்தர் ஃபாரின் போனாரே, பாஸ்கர சேதுபதி பணம் கொடுத்தாரே, இல்லை நாங்க சொல்லல. ஆனா பாஸ்கர சேதுபதிக்கு வள்ளல்னு பேர் வாங்கி கொடுத்தது அவர் கையில இருந்த பணம் இல்லைங்க. தான் போக வேண்டிய பயணத்தை விவேகானந்தருக்காக விட்டு கொடுத்த குணமும் தன் கையில் இருந்த பணத்தை அவருக்கு கொடுத்த அந்த குண நலனும் தான் அவருக்கு பாஸ்கர சேதுபதிக்கு வள்ளல் என்ற பெயரை வாங்கி கொடுத்தது. ஏன் இந்தியாவில் பணமே இல்லையா? இந்தியாவில் நல்ல மக்கள் இல்லையா? இந்தியாவில் குணநலன்களே இல்லையா? விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவை எப்படி மதிப்பிட்டிருந்தார்கள் தெரியுமா? இந்தியாவர் என்ற ஒரு நாடுண்டு, அவர்களுக்கு தங்களை தாங்களே ஆட்சி செய்ய முடியாது, அவர்கள் எப்பொழுதும் சோத்து பண்டாரங்கள்னு சொல்லியிருந்தாங்க நடுவர் அவர்களே. ஆனா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற வார்த்தை இருக்கு தெரியுமா? அனைவரையும் உறவாக பார்க்க வேண்டும் என்ற குணம், அதுதான் உலக அரங்கில் இந்தியாவின் தலையை நிமிர்த்தி நின்றது என்றால் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. வந்துகிட்டு இங்க போகும்போது 3 பேரை அக்கா நம்பர் எங்க அண்ணிமார் நம்பரையும் வாங்கிட்டு தான் நான் போவேன். என்னென்ன பேசுறீங்களா அதெல்லாம் இனிமே ஒரு துளி கூட நிம்மதியா இருக்க கூடாது. அதுக்கு நீங்க அனுமதிக்கிறது இல்ல. ஏங்க ஆக மதுரையில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஏங்க நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்கறதுக்காக ஒரே மதுரைன்னு பேசினா நான் ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறேன், நான் என்ன பேசுறது? சரி, சென்னையில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. சரி, நடக்கட்டும். ஓகேவா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே கொண்டாட்டமாக மாற்றியதற்கான காரணம் என்ன தெரியுமா? எங்க இளைஞர்களுடைய குணநலமும் எங்களுடைய தாய்மார்களோட குணநலமும் தாங்க. அத்தனை நாள் போராட்டம் நடந்துச்சுல, சாப்பாடை தான் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கலங்க, அங்க சுத்தி போராடிட்டு இருந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நீ ஒரு வாய் சாப்பிடு, நீ ஒரு வாய் சாப்பிடுன்னு ஒவ்வொரு தாய்மாரும் தன் பிள்ளை போல பிற பிள்ளைகளையும் பார்த்து அந்த குணநலன் தானே நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, திருவள்ளுவர் திருக்குறள்ல எவ்வளவோ எழுதியிருக்காரு. ஆனா அறத்துப்பாலையும் கம்மியான அதிகாரங்கள் தான், காமத்துப்பாலையும் கம்மியான அதிகாரங்கள் தான். ஆனா பொருட்பாலில் மட்டும்தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கு. அந்த பொருட்பாலில் மட்டும்தான் கல்லுண்ணாமைன்ற அதிகாரமும் இருக்கு, ஒரு மனுஷன் எப்படி நேர்மையா பொழைக்கணுன்ற அதிகாரமும் இருக்கு, சேர்த்த பணத்தை எப்படி பயன்படுத்தணுன்ற அதிகாரமும் இருக்கு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். தாத்தா சொத்தா இருக்கலாம், பாட்டன் சொத்தா இருக்கலாம், கீழே கடந்து எடுத்திருக்கலாம், லாட்ரியில வாங்கியிருக்கலாம். உழைச்சித்தான் ஒருத்தன் பணக்காரன் ஆவான்றதை யாருமே இந்த காலத்துல நம்ப மாட்டாங்க. ஆனா சேர்த்த பணம் ஒரு மனிதனுக்கு நிலைக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும் நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள்லயே அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதுல அன்பு யாருக்கு வேண்டும், அறம் யாருக்கு வேண்டும்? கல்யாண பத்திரிகை போடுபவர்களுக்கு வேண்டும். இல்லை நடுவர், அழைப்பு இல்ல, அந்த கல்யாண பத்திரிகையில பொண்ணு மாப்பிள்ளைன்னு இருக்கும்ல, இதுல அன்பு யாருக்கு வேணும், அறம் யாருக்கு வேணும்? நீங்களே சொல்லிருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அன்புனா பொண்ணுக்கு தான் வேணும், அறம் ஆம்பளைங்களுக்கு வேணும். கண்டிப்பா கிடையாது. உங்க ஃப்ளைட் வந்துருச்சு, நீங்க கிளம்பலாம். இல்ல கொஞ்ச நேரம் ப்ளீஸ் வெயிட். அறம் என்பது பெண்ணுக்கு வேண்டும், அன்பு என்பது ஆணுக்கு வேண்டும். ஏன் தெரியுமா? அறம் என்பது ஒரு பெண்ணுக்கு இருந்தால்தான் நாளைய தலைமுறையை தெளிவாக அறச்சிந்தனையோடு வளர்க்க முடியும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. அவ தாலாட்டு பாடையிலேயே அறத்தை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நாளைய தலைமுறை தெளிவாக வளரும். நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு 32 வயசு அண்ணே இறந்த கதையை சொன்னீங்க. இல்ல, அந்த கதை என்னுடைய கதை தான். அந்த 32 வயது அண்ணன் என்னுடைய அண்ணன் தான். இந்த அண்ணனை எங்கள் அக்கா ஒரே நாள் தான் பார்த்தாங்க. எங்கள் கார்த்தியா அக்காவோ வளர்மதி அக்காவோ பார்த்ததே கிடையாது. வந்ததும் எங்கள் கவிதா அக்கா கேட்ட முதல் வார்த்தை, அந்த குடும்பத்தை போய் பார்த்தியா, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, நீ வேணா ஒன்று பண்ணேன், ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணேன், நாங்கள் எல்லோரும் இலவசமாக பேசித்தரோம், எவ்வளோ பணம் வருதோ அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம், அடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணேன், எவ்வளோ பணம் வருதோ அதை அந்த பொண்ணுக்கு கொடுப்போம். இதுதாங்க தாய்மை உள்ளம், இதுதான் அன்பு, இதுதான் தாய்மை உள்ளம், இதுதான் அன்பு. கவிதா அக்கா அந்த அண்ணனை பார்த்துருக்காங்க, வளர்மதி அக்காவும் அந்த அக்காவும் பார்த்ததே இல்லையா, கார்த்திகா அக்காவும் பார்த்ததே இல்லையா, ஏன் அவங்கெல்லாம் வரணும்? இதுதான் தாய்மை குணம். இந்த குணம் இருப்பதால் தான் உலக நாடுகளில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஒன்றுதான் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தனபாலனே சொன்னாங்க வார்த்தை வேறு வாழ்க்கை வேறுன்னு. அண்ணே விட்டுட்டீங்க, போதும் அப்படின்ட்டார் அவரு. அண்ணா, தமிழனுக்கு வாக்கும் நாக்கும்
வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்று. ஆக உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு வேண்டுமானால் பணம் தரலாம், ஆனால் நிறைவான வாழ்க்கையை எப்பொழுதுமே குணம்தான் தரும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.